வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் மலர் பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம அடுத்தது எதுங்கிற இந்த பாடத்தை தான் பார்க்க போறோம். இதுல வந்து பாருங்க, கண்டுபிடிப்போம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க கொடுத்துருக்கிற படத்துல நாய்க்குட்டிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நாய்க்குட்டிகள் என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் காமிச்சிட்டு இருக்கு, இதுக்கு அடுத்த சிம்பிள் இதை தொடர்ந்து என்ன வரணும் அப்படிங்கிறது இந்த கட்டத்துல வந்து கேக்குறாங்க. அதை தான் நம்ம வந்து இந்த கீழே கொடுத்துருக்கிற க்ளூவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, இந்த நாய்க்குட்டி வந்து கீழே வந்து எதுவுமே நடக்கிற மாதிரி இந்த நாய்க்குட்டி இருக்குது. அடுத்தது இந்த நாய்க்குட்டி வந்து பாருங்க நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த படத்துல வர நாய்க்குட்டி வந்து நடக்கிற மாதிரி திரும்பவும் கொடுத்துருக்காங்க. 4வது படத்துல இருக்கிறது நிக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நீங்க வரிசையா கவனிச்சுட்டே வரணும். அதே மாதிரி பாருங்க, இதோட வால் வந்து மேல தூக்குன மாதிரி இருக்கு, மறுபடியும் கொஞ்சம் லைட்டா மேல தூக்குன மாதிரி இருக்குது, கொஞ்சம் கிராஸா மறுபடியும் நின்றுட்டு இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா வளைஞ்சிருக்கு. அப்ப அடுத்தது இங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற நாய்க்குட்டிக்கு அடுத்த படம் எப்படி வரணும்? நடக்கிற மாதிரி இருக்கிற நாய்க்குட்டி வரணும். அதுல கீழே இருக்கிறதுல எது வந்திருக்குன்னு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாருங்க, 3வது படத்துல இருக்கிற நாய்க்குட்டி தான் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த வால் பகுதி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது லேசா வளைஞ்ச மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்தது எப்படி வரணும்? நல்லா வளைஞ்ச மாதிரி இருக்கணும். அப்ப எந்த நாய்க்குட்டி சரியான பதில்? இந்த 3வது படமா இருக்கிற நாய்க்குட்டி தான் சரியான பதில். அதுக்கு வந்து வட்டமிடுங்க. வட்டமிட்டுட்டு இந்த நாய்க்குட்டிய வந்து இந்த கட்டத்துல தான் வரணும் அப்படிங்கிறத குறியிட்டு காமிக்கணும். அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு காமிக்கணும். சரிங்களா? இதை தான் இணைப்போம். சரிங்களா? அடுத்த பகுதி பார்க்கலாம். பிம்பம் எது? குறியிடுவோம். இது பிம்பம் அப்படிங்கிறது இந்த இதுல வந்து இந்த காட்சியில என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த படக்காட்சியில தீக்குச்சியை வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. கிராஸா ஒன்றும் இந்த பக்கமும் மூணு பகுதியிலையும் வந்து தீக்குச்சியை வந்து வச்சிருக்காங்க. இந்த தீக்குச்சி வந்து எந்தெந்த கலர் பந்துகள்ல வந்து இருக்கு. இப்ப இந்த பிம்பத்தை கொண்டு போய் நீங்க கண்ணாடியில காமிச்சீங்க அப்படின்னா அது எப்படி வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறது தான் இங்க கீழே கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 3 படத்துல இதோட ஒப்பிட்டு வர்றது எது வரும்? எந்த படத்தை வந்து கண்ணாடியில காமிச்சா ரிஃப்ளெக்ட் கிடைக்குதோ அந்த படம் தான் இங்க நம்ம வந்து குறியிட்டு காமிக்கணும். அப்ப இதுல எது வரும்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த தீக்குச்சி வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது, இந்த தீக்குச்சி இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. பாருங்க, இந்த படத்துல வர தீக்குச்சி வந்து இந்த பக்கமும் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த படத்துல வர தீக்குச்சி இந்த பக்கமும் பார்த்த மாதிரி இருக்குது. இதுல சரியான ரிஃப்ளெக்ஷன்ல எது வரும் அப்படின்னா இந்த 2வது படத்துல இருக்கிற இந்த படக்காட்சியில வர தீக்குச்சி தான் வந்து அடுக்கி வச்சிருக்கிறது தான் கண்ணாடியில காமிச்ச பிம்பத்துக்கு வரக்கூடிய சரியான வந்து தீக்குச்சி அடுக்கி வச்சிருக்கிற படக்காட்சி. சரிங்களா? இதுதான் நீங்க குறியிட்டுக்கணும். பாருங்க, 2வது படத்துக்கு குறியிட்டுக்குங்க. சரிங்க குழந்தைங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்று போல் உள்ள படங்களுக்கு ஒரே வண்ணம் தீட்டுவேன். இதை நீங்களே கண்டுபிடிச்சு செய்யணும். புரியுதுங்களா? இந்த படம்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்குதோ அந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும்? இந்த அனிமலுக்கு நீங்க வந்து கலர் கொடுக்கணும். அவ்வளவுதான். இது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் தான். இது நீங்களே செய்யலாம். இதை நீங்களே செஞ்சு பாருங்க. சரிங்களா? அடுத்ததுக்கு நம்ம போலாம். ஒளிந்துள்ள விலங்குகளை கண்டுபிடிப்போம், வண்ணம் தீட்டுவோம். இதுல வந்து என்னென்ன விலங்குகள்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது நீங்க பாருங்க, நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல என்னென்ன விலங்குகள் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்குங்கிறது நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வண்ணம் தீட்டி நீங்க வந்து சந்தோஷப்படலாம். பாருங்க, சிங்கம் இருக்கா இங்க? ஆமா, நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இங்க சிங்கம் இருக்கு, யானை இருக்கு, இங்க வந்து நரி இருக்கு, அதுக்கப்புறம் மான் இருக்கு, அப்புறம் ஒட்டகச்சிவிங்கி இருக்கு. இதுக்கு தகுந்தது எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டு இது எல்லாத்துக்கும் நீங்க வண்ணம் தீட்டி நீங்க சந்தோஷமா நீங்க வந்து ஷேர் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே, அடுத்ததுக்கு பார்க்கலாம். பிம்பத்துக்கு உரிய பூனையை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இங்க வந்து பூனைக்குட்டிங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மரத்துல நிறைய பூனைக்குட்டிங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கு. இந்த தொட்டியில வந்து பாருங்க, இந்த குளத்துல வந்து பாருங்க ஒரு பூனைக்குட்டியோட ரிஃப்ளெக்ஷன், அதாவது பிம்பம் தெரியுது. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, தீக்குச்சி அடுக்கி வச்சிருக்கிறது, அதே மாதிரிதான் இதுவும். இந்த ரிஃப்ளெக்ஷன், அதோட பிம்பம் எங்க தெரியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு பகுதியும் நீங்க நல்லா நீங்க வந்து உத்து கவனிக்கணும். அப்பதான் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரியான பூனையை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும், பூனையோட எல்லா பகுதியும் நீங்க வந்து உத்து பார்க்கணும். சரிங்களா? இங்க நேரா இருக்கு பாருங்க, இதுக்கு நேராவே இருக்கு, இதுதான் வந்து இங்க இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் உடனே.
மேல நேரா இருக்கு, கண்டிப்பா அது இதுதான் இங்க வந்து கீழே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இல்ல. ஏன்னா பாருங்க, இதோட வால் பகுதியில இங்க கருப்பு கலர்ல இந்த திட்டு இல்லவே இல்ல. நல்லா கவனிக்கணும் நீங்க. கால் வந்து மடங்கி இருக்கணும், இங்க கால் மடங்கி இல்ல. சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பூனைக்குட்டியில நீங்க நல்லா கவனிங்க. கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இங்க ஒரு பூனைக்குட்டி பாருங்க, நல்லா காலை மடக்கி வச்சிருக்குது. ஆனா வந்து வால் பகுதியில கருப்பா இல்ல. இந்த வால் வந்து இந்த இந்த இதுல வந்து கால் மடங்கி தான் இருக்கு, ஆனா மேல பார்த்துட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பூனைக்குட்டியும் நீங்க நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வட்டமிடுங்க. அவ்வளவுதான். பாருங்க, இதுக்கு நான் வட்டம் விட்டுருக்கேன் இல்லையா? நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதுதான் வட்டமிடுங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததும் கண்டுபிடிப்போம் தான். அடுத்தது எது? வட்டமிடுவோம். சரிங்களா? இப்ப இதுல இந்த நெக்ஸ்ட் எது, இந்த படத்துக்கு அடுத்ததா என்ன வரணும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அது என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுல இந்த படத்துல 3 படத்துலயுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு கவனிக்கணும். ஒரு பொம்மை வந்து நிக்க வச்சிருக்காங்க. இதுல வந்து இந்த 3 பொம்மையிலயுமே வந்து கால்ல ஷூ போட்டிருக்கு. பாத்தீங்களா? அது கை எப்படி இருக்கு? ஒண்ணு கீழே பத்தமா இருக்கு, ஒண்ணு நேரா இருக்குது, ஒண்ணு மேல தூக்கி இருக்குது. அப்புறம் இது அரைவட்டமா இருக்கு, முக்கோணமா இருக்கு, சதுரமா இருக்கு. சரிங்களா? இப்ப அடுத்தது இங்க இதுக்கு அடுத்த படம் என்னவா கொடுத்துருக்காங்க பாருங்க. அரைவட்டத்துக்கு அடுத்த படத்துல இந்த இதுல வந்து பாருங்க முக்கோணம், அதுக்கப்புறம் சதுரம், வட்டம் வந்து மேல தூக்கி இருக்குது, கீழே பார்த்த மாதிரி இருக்கு, சரிசமமா நேரா கைய வச்சிட்டு இருக்குது, அரைவட்டமா இருக்கு. அடுத்தது என்ன வரும் அப்படின்னா, இங்க சதுரம் வந்திருக்கு, அரைவட்டமா இருக்கு, இங்க வந்து மேல தூக்கின மாதிரி இருக்கு, இங்க வந்து கால்ல வந்து பந்து வந்த மாதிரி இருக்குது. இந்த ஷூ வந்து எப்படி இருக்கு? பந்து மாதிரி இருக்கு. இந்த ஷூ வந்து சதுரமா இருக்கு. புரியுதுங்களா? இது எல்லாமே நீங்க கவனிக்கணும். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த கட்டத்துல எந்த படக்காட்சி இங்க வரணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சு இங்க எழுதணும். அவ்வளவுதான். இப்ப நீங்க இதுக்கு நோட் பண்ணதுல உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும் பாருங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப கால் வந்து பந்து மாதிரி இருக்கணுமா? இங்க எது பந்து மாதிரி இருக்குதுன்னு கவனிக்கணும். 2 படக்காட்சியில வந்து பந்து மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து சதுரமும் செவ்வகமும் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அரைவட்டமும் இருக்கு. என்ன இல்ல? முக்கோணம் இல்ல. இங்க வந்து சரிசமமா கைகளை வச்சிருக்கிற மாதிரி பொம்மை இருக்கு, மேல தூக்குன மாதிரி கைகளை வச்ச மாதிரி பொம்மை இருக்கு. ஆனா இங்க என்ன வேணும்? அடுத்தது இந்த மாதிரி பாதி அளவுல வந்து கையை வந்து கீழே வச்சிருக்கிற மாதிரி இருக்கிற பொம்மை இல்ல. அப்ப இந்த பொம்மை தான் அப்படிங்கிறது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப இதுக்கு வட்டமிடுங்க. படக்காட்சியில தெரியுதா உங்களுக்கு? சரி, அதை வந்து கரெக்டா நீங்க வட்டமிட்டுக்கோங்க. இந்த ஸ்கிரீனை வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணாம தான் வச்சிருப்பேன். நீங்க பொறுமையா பாஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரை வந்து நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. இது புரியறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா குழந்தைங்களா? அடுத்த படக்காட்சியை நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க? வடிவங்களை பொருத்துவோம். வடிவங்களை வந்து இதோட நம்ம இணைச்சு அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க, இணைச்சு காமிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு எது பொருந்தும் அப்படிங்கறத இணைச்சு காமிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்களே முதல் வட்டத்துக்கு இந்த மாதிரி வடிவத்துல இருக்கு இல்லையா, இந்த வளையம் மாதிரி, இந்த வளையம் வந்து எந்த வளையத்தோட பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பச்சை கலர்ல இருக்கிற இந்த வளையம் வந்து சிவப்பு கலர்ல இருக்கிறதுக்கு பொருந்தும் நம்ம வந்து குறிச்சிட்டோம். அதே மாதிரி மத்ததுக்கெல்லாம் எது வரும் நீங்க சிந்திச்சு இது கூட நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும், இணைச்சு நம்ம காமிக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, இது வந்து அரை பகுதியா வந்து பல்லு மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா வந்து வளைஞ்சு இருக்குது. அப்ப எது வரும்? கரெக்ட், இதுதான். பச்சை கலர்ல இருக்கு இல்லையா, இதுதான். அடுத்தது வந்து பாருங்க, மஞ்சள் கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல வந்து 4 பல்லு வந்திருக்கு. 4 பல்லு வந்திருக்கு. அதே மாதிரி 4 பல்லு வந்து இதே மாதிரி சைஸ்ல எங்க இருக்குன்னு கவனிக்கணும். பாருங்க, இங்க இருக்கா? ப்ளூ கலர்ல போட்டிருக்காங்க பாருங்க. அதுதான். அதை கவனிச்சு நீங்க வந்து அதுக்கு நேரா கோடு போடுங்க. வெரி குட். அதே மாதிரி தான் கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுல எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பல்லு வந்து உள்ள போயிருக்கு, மீதி வந்து W மாதிரி இருக்கு. அதே மாதிரி இங்க எங்க இருக்கு பாருங்க, இதுல ஒரு பல்லு உள்ள போயிருக்கு, மீதி இருக்கிறது வந்து 2 வெளியில வந்திருக்கு. அதுதான். இப்ப இந்த பிங்க் கலர் தான். இதுக்கு நேரா நீங்க வந்து கோடு போட்டுக்கணும். எதோட இணைச்சா அது வந்து பொருந்தி வரும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே மாதிரி இதெல்லாம் எது பொருந்தி வரும்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இணைங்க. அப்பதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க பரீட்சையில கேட்டாலும் ஈஸியா நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா குழந்தைங்களா? அடுத்தது பாருங்க, இங்க வந்து பாருங்க, சாண்டல் கலர்ல, சந்தன கலர்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த வந்து இந்த பல்லு மாதிரி கொடுத்துருக்கிறதுக்கு வந்து எது நீங்க இணைக்கணும்? எது கூட நீங்க இணைக்கணும் பாருங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ளூ கலர்ல. ஏன்னா இதுலயும் வந்து இப்படி லைட்டா வந்து வளைஞ்சிருக்கு, அதே மாதிரி இதுலயும் வந்து லைட்டா வளைஞ்சிருக்கு, அதனால இதுதான் வரும். சரிங்களா? அப்ப ப்ளூ கலருக்கு சரியா பார்த்து இணைச்சுக்கோங்க. அடுத்தது மஞ்சள் கலர். மஞ்சள் கலர் வந்து எதுக்கு கரெக்டா வரும்? இங்க இருக்கிற பிரவுன் கலருக்கு. இந்த பல்லுல தான் வந்து இதை நீங்க இணைக்கணும். சரிங்களா? இந்த வளையத்தை கரெக்டா நீங்க இதுல இணைக்கணும். இப்ப சரியா பார்த்து இந்த கோடுகளை கரெக்டா நீங்க இணைச்சுக்கோங்க.
அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து இது தெரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? சரி, அடுத்த படக்காட்சி நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, பிம்பத்தை கண்டுபிடிப்போம், இணைப்போம். சரிங்களா? இப்ப இதுலயும் வந்து இதே மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ற எந்த பிம்பம் வந்து இந்த பகுதியில கொடுத்திருக்காங்க. இந்த இடது பக்கமா கொடுத்திருக்கிற இந்த தேனி பூச்சி இருக்கு இல்லைங்களா, வண்டு பூச்சி. இந்த வண்டு பூச்சி மாதிரியே இங்க எது கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி இருக்கிறது இங்க நீங்க இதுல இருக்கிற எல்லாத்தையும் கவனிக்கணும். இந்த கலரு, மேல இருக்கிற புள்ளி, சரிங்களா? அதே மாதிரி அது மேல இருக்கிற கோடுகள், அதுல இருக்கிற கால்கள், இருக்கிற எத்தனை கால்கள் இருக்கு, கண்ணுடைய நிறம், எல்லாமே நீங்க கவனிச்சீங்கன்னா தான் இதை நீங்க வந்து சரியா பண்ண முடியும். நல்லா கவனிங்க. இப்ப முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு எது எதோட இணைக்கணும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இணைக்கணும். அதுக்கு நீங்க இங்க பாக்கணும். ஃபர்ஸ்ட் இங்கேயும் மஞ்சள் கலர் கோடு போட்ட மாதிரி பூச்சி இருக்குதா, இங்கேயும் மஞ்சள் கலர் கோடு போட்ட மாதிரி பூச்சி இருக்கா, அதே மாதிரி இங்க 2 புள்ளி வச்ச பச்சை கலர் பூச்சி இருக்கு. அதே மாதிரி சிவப்பு கலர்ல மேல மஞ்சள் கலர் கோடு போட்ட பூச்சி இருக்கு. அதே மாதிரி மேல மேல என்னது டாட் டாட்டா வச்ச மாதிரி பிங்க் கலர்ல இருக்கிற பூச்சியும் இருக்குது. அந்த பூச்சியோட கண்ணு எங்க பார்த்தமா இருக்கு, மேல பார்த்தமா இருக்கு. சோ இது எல்லாத்தையும் கவனிச்சோன்னா என்னாச்சு, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அட்டையில வரக்கூடிய இந்த வரிசையில இருக்கக்கூடிய பூச்சிக்கு சரியான அட்டைப்பூச்சி எதுன்னா இந்த அட்டைப்பூச்சி தான். புரியுதுங்களா? ஓகே, அடுத்ததுல 2வது வரிசையில இருக்கிறதுக்கு பார்க்கணும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 பச்சை கலர்ல மேல புள்ளி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். ஆமா, இப்ப சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை கவனிச்சிட்டீங்கனாலே அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாத்தையும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, அதே மாதிரிதான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, இங்க கொடுத்துருக்கிற மாதிரி தான் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, ஓகே, வெரி குட். அதே மாதிரி அடுத்ததுக்கும் கண்டுபிடிங்க. ஆமா, இந்த காட்சி தான் கரெக்ட். வெரி குட், சொல்லிட்டீங்க. அடுத்தது இந்த காட்சிக்கு அடுத்தது 3வது வரிசையில இருக்கக்கூடியதுக்கு 3வது வரிசைக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். 3வது வரிசைக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். அடுத்தது பார்க்கலாமா நம்ம? ஓகே, அதே மாதிரி தான். இப்ப நீங்க எக்ஸாம் டைம்லயும் இதே மாதிரி நீங்க இதை நீங்க திரும்ப திரும்ப செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். எப்படி நீங்க இதை கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா குழந்தைங்களா? அடுத்தது நம்ம அடுத்த படக்காட்சியை பார்க்கலாம். அடுத்த படக்காட்சியில் என்ன கொடுத்திருக்காங்க, குளத்தில் இல்லாத மீன் எது, வட்டமிடுவோம். சரிங்களா? இதுல வந்து இந்த குளத்துல வந்து நிறைய மீன்களை வந்து கலர் அடிச்சு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இதுல இருக்கிற மாதிரி மீன்கள் வந்து இங்க இல்லாத மீன் என்ன இருக்கு அப்படிங்கிறது இங்க வட்டமிட சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அதுல நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் அதோட கலர் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அதோட நிறங்கள் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, அதுக்கு எப்படி வந்து நீங்க வண்ணம் இட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இங்க கண்டுபிடிக்கணும். இங்க நான் வட்டம் இட்டிருக்கேன் பாருங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்க படிச்சீங்கன்னா இது எல்லாத்தையும் இந்த படக்காட்சி நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஒவ்வொன்னா நீங்க கவனிக்கணும். இங்க இருக்கு, இதே மாதிரி இங்க இருக்கு. ஆனா என்ன இல்ல, ரெக்கைகள் பாருங்க பச்சை கலர்ல இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன இல்ல, இது இல்ல. உடனே கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரிதான். வெரி குட். அதே மாதிரிதான். இப்ப இதே மாதிரி நீங்க அடுத்தது பார்க்கணும். ப்ளூவோட முன்பகுதி வந்து ப்ளூ கலர்லயும் பின்பகுதி வந்து பச்சை கலர்லயும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இங்க இருக்கான்னு பாருங்க. முன்பகுதி ப்ளூ கலர்ல இருக்கு, ஆனா பின்பகுதி என்னவா இருக்குங்க, பிங்க் கலர்ல இருக்கு. ஆனா இங்க என்னவா இருக்குது, பச்சை கலர்ல இருக்கு. அப்ப இதுவும் அங்க இல்ல. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? அதேதான். அடுத்தது நம்ம பார்க்கலாம் வருங்க. இங்க எப்படி இதை நம்ம வட்டமிட்டு இருக்கோம், ஏன் இதை வட்டமிட்டு இருக்கோம்னு கவனிங்க. முன்பகுதி வந்து பச்சை கலர்ல இருக்கு, பின்பகுதி வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு, ரெக்கைகள் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. அப்ப முன்பகுதி பச்சை, அடுத்தது வந்து பின்பகுதி வந்து மஞ்சள். அந்த மாதிரி இருக்கா பாருங்க. முன்பகுதி மஞ்சள்ல தான் நிறைய இருக்கு இல்லையா? ஆமா தானே? அப்ப வந்து இல்லவே இல்லை, இந்த மாதிரி மீன்கள் வந்து உள்ள இல்லை. அப்ப இதுக்கு வட்டமிடணும். அடுத்தது இதுக்கு நாம ஏன் வட்டமிட்டு இருக்கோம்னு கவனிங்க. முன்பகுதி வந்து பிங்க் கலர்ல இருக்கு இல்லைங்களா, பின்பகுதி வந்து பச்சை கலர்ல இருக்கு, ரெக்கைகள் ப்ளூ கலர்ல இருக்கு. முன்பகுதி பிங்க் கலர்ல இருக்கிறது இருக்கு, ஆனா பின்பகுதி என்னவா இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு, ரெக்கைகள் பச்சை கலர்ல இருக்கு. ஆனா இங்க எப்படி இருக்கு, முன்பகுதி பிங்க் கலர்லயும் பச்சை கலர்லயும் பின்பகுதி இருக்கு, ப்ளூ கலர்ல ரெக்கைகள் இருக்கு. அப்ப இந்த மீனை நம்ம வட்டமிடணும். இப்ப புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா, நம்ம ஏன் இதுக்கெல்லாம் வட்டமிட்டு இருக்கோம்னு? இப்ப இதே மாதிரி நீங்க வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கலாம். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.